துலா ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே சொந்தத்தாலையும் சரிங்க, சொந்த பந்த வகையாலும் சரிங்க, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னதான் பிரச்சனை கஷ்டம் வந்தாலுமே உதவி செய்ய இந்த சொந்த பந்தங்கிறது யாருமே முன் வராத நிலையில தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. எல்லா உறவுக்காரங்களும் சொந்தங்களும் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வேணும்னு தான் ஓடுறீங்க, ஆனால் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்குதுன்னே சொல்லலாங்க. உறவு வகையிலும் சரி, சொந்த வகையிலும் சரி, ஒற்றுமைங்கிறது இல்லை. பெரும்பாலானவங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் தனியாக வாழக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருந்துட்டு இருப்பீங்கன்னே சொல்லலாங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில். ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தான் நீங்கள் முன்னேறி வந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் துளாராசி அன்பர்கள். எல்லாமே சரியில்லை தான், ஆனால் எல்லாமே சரியாக்கிடுவோங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. இந்த காலம் பொறுத்த வரைக்குமே தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடந்த சில காலமாக பொறுத்த வரைக்குமே மனசில் தான் பல கஷ்டம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுமே குடும்பத்தில் நடந்த நிகழ்வுங்கிறது மனசில் இன்னுமே நீங்களே சொல்லலாங்க. நிறைய பேருக்கு திடீர்னு வேலை இல்லாமல் இருந்திருக்கும், பொருளாதார இழப்புங்கிறது கொஞ்சம் நிறையவே நெருக்கடி தந்திருக்கும். கோவிலாக சுற்றினாலுமே ஒரு பிரோஜனம் இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. அதுக்கு எல்லாமே பலன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த நேரம் அமைஞ்சிருக்க போகுது. ஆனால் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக ஆடி மாதம் சொன்னாலே ஒரு பொற்கால மாதம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தெய்வ பலம், தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய மாதம். அதுவுமே நமக்கு முன்னாடி நம்ம பரம்பரையில் வாழ்ந்துட்டு போன முன்னவங்களுக்கு சக்திங்கிறது அதிகமாக கிடைக்கும். நம்முடைய வரவை, நம்முடைய தர்ப்பணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த நேரத்துலையும் சரிங்க, குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர்களுடைய வழிபாட்டையும் சரியாக செஞ்சுட்டு வரது நல்ல பலனை தருங்க. அதேமாதிரி இந்த ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த அமாவாசை நாட்களில் ஒரு சில பரிகார முறைகளை துலாம் ராசி என்பவர்கள் நீங்கள் செய்ய தொடங்குனீங்கன்னா, இந்த எல்லாருமே இருந்தும் யாருமே இல்லாத சூழ்நிலை இருக்குதுல்ல, அது மாறும். ஏன்னா குலதெய்வ தடை இருக்கக்கூடியவங்களுக்கு தான், முன்னோர்களுடைய தடை இருக்கக்கூடியவங்களுக்கு தான், நீங்கள் என்னதான் கடுமையான உழைப்பு கொடுத்தாலும் சரி, என்னதான் நம்பிக்கையோடு செயல்பட்டாலும் சரி, தடையாகவே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வாடி வதந்தி ஒரு வருந்தி கிடக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ஒரு சில பரிகார முறையில் நீங்கள் கடைபிடிக்கிறதால உண்டுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதம் நிகழ்த்துங்கிறதா உண்மை. அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு, இந்த அமாவாசை நாட்களில் முதல் வாரத்திலும் பின்னாடி வரக்கூடிய வாரத்துக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த விஷயங்கள் சாதகம், எந்த மாதிரியான பரிகார முறைகள் நீங்கள் செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்துலேயும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமத்தில் பலம் பெற்றிருக்கிறார். அது கூடவே குருவோட பார்வை உங்கள் ராசியில் பதியுதுங்க. பொருளாதார நிலையில் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்படுற அளவுக்கு இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை. நல்லபடியாக ஏதாவது தடை இருந்தால் கூட நீங்கள் நல்லபடியாக அந்த நேரம் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சி கொடுக்க பாருங்கள், எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றம் தான். இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே வருமானம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா பின்னாடி ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு உடல்நல தொந்தரவு தான் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே கணவன் மனைவிக்கு இடையே பொறுத்த வரைக்குமே மன ரீதியான போராட்டங்கிறது இருந்திருக்கும். ஏன்னா ஊருக்கு எல்லாமே நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தாலுமே வீட்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது உங்களுக்கு இல்லாமலாம் இருந்திருக்காது. இந்த நேரம் குரு பார்வை கூட இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குது. இந்த சுபகாரி சம்மந்தப்பட்ட முயற்சிகளை இந்த நேரம் நீங்கள் செய்யலாங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்று இருக்கிறதால பிள்ளைகளுடைய வழியில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாட்டம் தான். ஆனாலுமே பிள்ளைகள் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வம்பை தேடி தருவாங்க. அதனால் அவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கண்காணிப்பு கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் பிள்ளைகளால் ஒரு சில பல செலவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனம் செலுத்துறது நல்லதுங்க. சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்குமே இந்த ஆடி மாதத்தில் இந்த 2வது வாரத்திலேருந்து பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தானத்துக்கு வரது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றம் கொண்டு வர முடியும். துணிவு, தன்னம்பிக்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் எடுக்கிற முயற்சி நல்லபடியாக கொண்டு வரலாங்க. ஆரோக்கியமே இது வரைக்கும் தொல்லையாக இருந்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே ஆரோக்கியம் சீராகும். இந்த நேரம் பயணமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி, இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணுங்க. கண்டிப்பாக வெற்றி உண்டு. என்னென்ன குறுக்கீடு எல்லாமே சந்திச்சிங்களோ அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வர்றது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகமாக விரயம் கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்காவது இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க, ஒரு சேமிப்பு, குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு இந்த நேரம் கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி உழைப்புக்கேற்ற பலன் இல்லையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. வேலையிலுமே ஒரு பிடிப்புங்கிறது இல்லாமல் இருந்திருக்காது. ஏதோ ஒரு சலுப்போடு தான் வேலை செய்கிற மாதிரி இருந்திருக்கும். வேறு வேலைக்கு எங்கேயாவது போகலாமான்னு தான் நிறைய பேர் சிந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பொறுமையாக இருந்தாங்கனுங்க. ஏன்னா கடன் சும்மா ஒரு பக்கம் வாங்கின சொத்தை விற்கக்கூடிய நிலையில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. கடன் சும்மா படிப்படியாக இந்த நேரம் நீங்கள் குறைக்கக்கூடிய நேரங்க. இந்த தடுமாற்றம் தடையை நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீக்கினாலே கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
தொழில் ஸ்தானத்தில் சூரியன் இணையக்கூடிய தன்மை அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தொழில் வியாபாரத்தில் ஒரு மந்தமாக இருந்துச்சுல அது மாறும். இந்த நேரம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த வீடு மாற்றம், இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே எதிர்பார்த்து நிற்பீங்க. அந்த நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வேலைக்கு நீங்கள் இந்த நேரத்தில் விண்ணப்பிச்சா கூட அது கைக்கூடி வரக்கூடிய நேரம் தான். பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த நேரம் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறவில்லை. தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்குமே இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, துலா ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நேரம் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் சரியாக ஏன் பயன்படுத்திக்கணும்னா, உங்களுடைய வரவை உங்களுடைய குலதெய்வம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேரம். இந்த குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்ய மறந்துடாதீங்க. இயற்கையாகவே இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய விஷயத்துக்கு சக்திங்கிறது உண்டுங்க. இந்த பிரபஞ்சம் நீங்கள் வேண்டக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால் முதல் வேலையாக குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள். கூடவே நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை நினச்சி இந்த நேரம் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறது இன்னுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனையால் நிறைய பேர் அவதிப்படக்கூடியவங்களும் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் உப்பு பரிகாரம் தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதும். ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். இதுக்கு முதல் வேலையை நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், வசம்பு துண்டை நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வச்சு வழிபாடு பாருங்கள். அந்த வசம்பு துண்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடிகளுக்கு அடியில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறப்ப உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி நிலைவாசப்படியை சுத்தம் செஞ்ச பின்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் குலதெய்வத்தை நிலவாசப்படியில் நிறுத்தணும். அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றுனுங்க. உங்கள் குலதெய்வத்தை பெயரை மனதார நீங்கள் நினச்சி தீபம் ஏற்றுறது நல்லது. ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறதா உண்மை. அப்படி நீங்கள் தீப ஜோதி ஏற்றி வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி நிறசொம்பு தண்ணி அந்த இடத்துல வச்சு வழிபாடு செய்ய பாருங்கள். பின்னாடி அந்த வசப்பு துண்டை எடுத்துகிட்டு போய் உங்கள் கல்லுப்பு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடி கடியில் வச்சு நீங்கள் தொடர்ந்து இதை பயன்படுத்தலாம். வருஷத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி ஆடி அமாவாசை அன்றைக்கி நீங்கள் இது செஞ்சால் போதும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை என்றைக்குமே மறக்கக்கூடாது. துளாராசி என்பதை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்குதுனாவே அங்கே குலதெய்வ வழிபாடு தடைபடுதுங்க தான் காரணம். அதனால் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. இந்த விஷயத்தை மாலை 6 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கிறது நல்லது. இதனால் நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. மனசில் இது நாள் வரைக்கும் நீங்கள் சந்தித்த மன உளைச்சல், மன வேதனை, மன குழப்பம் இல்லாமல் தீரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்களை சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஆடி அமாவாசை நாட்கள் இருந்தாவது நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை சரியாக நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வர்றது நல்லது. வாழ்க்கையில் முன்னேற்றமான வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உண்மையாகவே குலதெய்வத்தை வணங்கினா மட்டும்தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மற்ற கடவுளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் எல்லாமே தடையாக இருந்துட்டு வருதோ அந்த தடையெல்லாமே நீங்கி நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அப்படி உங்களுக்கு குலதெய்வம் சரியாக தெரியாதவங்க பொறுத்த வரைக்குமே உங்களுடைய தந்தை வழியில், பாட்டன் வழியில், இவங்க வழியில் பொறுத்த வரைக்குமே அங்காளி பங்காளி வகையில் உங்கள் குலதெய்வம் எதுங்கிறத சரியாக நீங்கள் கண்டுபிடிச்சு வழிபட பாருங்கள். இல்லைன்னா சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்ச பின்னாடி உங்கள் குலதெய்வத்தை சரியான முறையில் நீங்கள் வழிபட செஞ்சாலே கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பாடுபட்டாலும் மாற்றி மாற்றி பிரச்சனைங்கிறது கஷ்டங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். கண்டிப்பாக துளாராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. துளாராசிக்கு பொறுத்த வரைக்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கிறதால சுக்கிர பகவான் வழிபாட்டையும் இந்த நேரத்தில் மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, சனி ராகு தவிர பெரும்பாலான மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறதால வருமானம் போதுமான அளவுக்கு கொண்டு வர முடியும். மன தைரியத்தை கைவிடாதீங்க. இந்த நேரம் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வர பாருங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே செலவுங்கிறது கொஞ்சம் இல்லாமலாம் இல்லை, ஆனால் அது எல்லாமே சமாளிச்சிருவீங்க. பழைய கடன் இருந்தாலுமே அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு இந்த நேரம் நிறைய வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. ஏற்கனவே கருத்தரிக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இனி சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டுன்னே சொல்லலாம். வேலையிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான்.
வேலையில் அளவுக்கு அதிகமாக உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த நேரம் உங்கள் மேலே நம்பிக்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பற்றி டென்ஷன் தான் உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் மேலே அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அதிகமாக உழைப்பு கொடுப்பீங்க. கொஞ்சம் அலைச்சல் இந்த நேரம் இருக்க தான் செய்யும். இருந்தாலுமே வேலையில் நல்ல மாற்றம் தான். ஆனாலுமே நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேறு வேலைக்கு போகணும்னு முயற்சி செய்வீங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முயற்சி செய்கிறது நல்லது. புதுசாக வேலைக்கு அதாவது வேலை இல்லாமல் புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் உங்கள் முயற்சி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்துமே லாபம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். பயப்படவே வேண்டாம். கிரக நிலை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். மேல்மட்ட தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஆனாலுமே எல்லாருமே நல்லவங்க நம்பி செயல்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு எதிரே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க எது செய்யறதா இருந்தாலும் யோசித்து செய்ய பாருங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான். கிரக நிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. பெற்றவங்களுடைய ஆதரவு, ஆசிரியருடைய வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கிறதால நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பாடங்களில் முழு கவனம் செலுத்தினாலே போதும். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். இது வரைக்குமே எதுவுமே சரியில்லைங்கிற ஒரு மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. உடம்புல தான் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்களுமே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். கற்பனையாக மனசில் 1008 கவலை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் உங்கள் மனசையும் உங்கள் உடம்பையும் கெடுத்துக்கிறத விட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். நீங்கள் மறக்காமல் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி நெருங்கின உறவுக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்யலாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உபத்திரம் கொடுக்க காத்திருப்பாங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும்னா அதிகம் நெருக்கம் காட்டாமல் இருக்கிறது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே நல்ல பலன் கிடைக்கும். திருமண வாழ்க்கையாக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே விரைவில் நல்ல வரன் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் பண வருமானம் கொண்டு வர முடியும். கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்கள். நெருங்கின உறவுக்கார வகையிலும் சரி வெளியிலும் சரி கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். மற்றபடி பெருசாக பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லை. இந்த ஒரு சில பரிகார முறைகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோவிலில் வச்சு நீங்கள் அன்னதானம் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசை காலகட்டங்களில் தொடர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.